இப்போ இந்த இடத்துல தான் நம்ம நிறைய பேர் பிழைவிடுகிறோம். நல்ல தொழுகையாளியாக இருப்பாங்க பாருங்கள், மாஷா அல்லாஹ், ஹஜ்ஜிக்கு போயிருப்பாங்க, உம்ராவுக்கு போயிருப்பாங்க, நிறைய சதக்கா செய்வாங்க, ஜக்காத்து கொடுப்பாங்க. அவங்களோட திருமணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இருக்காது. அதில் இஸ்லாம் என்ன, திருமணத்தில் வரக்கூடிய ஒரே ஒரு இஸ்லாம் என்னென்றால் அந்த டைமுக்கு பள்ளிவாசலாக்கள் வர வேண்டும், ஈஜாப் கபூல் சொல்லி கொடுக்க வேண்டும், ஆறாவது ஒரு மௌலவி பயன் பண்ண வேண்டும். சில அந்த குர்ஆன் சுன்னா தெரியாத இடங்களாக இருந்தால் அந்த மௌலவி துவா ஓதணும். இவ்வளவுதான் நம்ம இஸ்லாமியமயப்படுத்துறது திருமணத்தை. அப்படி இல்லை. திருமணத்தை ஒருவர் எப்படி இஸ்லாமாக பார்க்க வேண்டும் என்று கேட்டால், நான் எனக்கு தேர்வு செய்யக்கூடிய துணை, அது பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம், ரெண்டு பேரும் என்ன யோசனைக்குள்ள வரும்னா, என்னை நரகத்திலிருந்து பாதுகாக்கிற துணையாக என்னுடைய துணை வர வேண்டும். ஒரு கேர்ள் யோசிக்கணும், எனக்கு வர லைஃப் பார்ட்னர் என்னை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். ஒரு பாய் யோசிக்க வேண்டும், எனக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் என்னை நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். இந்த மனநிலையோடு கிடையாது. இப்போ என்ன திருமணம்ன்றது என்னது? இப்போ மிஸ்கோல் கூட திருமணத்தில் முடியுது, ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஷிப் திருமணத்தில் முடியுது. அப்போ எப்படி குடும்ப வாழ்க்கை சக்ஸஸாக மாறும்? நிறைய நீங்கள் பார்க்கலாம். நம்ம பேசிட்டு போகக்குள்ள எப்படி உங்களுக்கு, நீங்கள் இந்த ஊர், இந்த பிள்ளை இந்த ஊர், எப்படி உங்களுக்கு கனெக்ஷன் என்று கேட்டால் மிஸ்கோல், ஒரு மிஸ்கோல் வந்துச்சு, அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் இடையில் ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் அது லவ்ண்டோ ஏதோ ஒரு பேரை வச்சு புறவு பேச்சுவார்த்தை நடத்தி குடும்பத்தை பகச்சி அல்லது சேர்ந்து திருமணம் நடைபெறுகிறது. இப்போ இந்த குடும்பத்தில் எப்படி மகிழ்ச்சி வரும்? நிச்சயமாக யாருக்கும் தெரியாது. இப்போ சில நேரங்களில் ஒரு மனைவியாக அவன் தேர்வு செய்ய போகிற பிள்ளை ஒரு நாஸ்திக டைப்பான பிள்ளையாக கூட இருக்கு. நாஸ்திக டைப்புன்னு சொன்னால் அதுக்கு தீன் இல்லை. அல்லது இந்த பிள்ளை தேர்வு செய்கிற போய் அவன் அப்படியான ஒரு டைப்பாக இருப்பார். ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்தது பிறகு முரண்பாடு வரும். அந்த பிள்ளைகிட்ட தீன் இருக்கும், அவன்கிட்ட தீன் இல்லை, அவன்கிட்ட தீன் இருக்கும், பிள்ளைகிட்ட தீன் இல்லை, கிளாஷ், பிறகு நெருக்கடி. உண்மையில் அன்புள்ள சகோதரிகளை, குடும்பம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னா, வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லகும் மின் அன்ஃபுசிகும் அஸ்வாஜன் லிதஸ்குனூ இலைஹா. சுப்ஹானல்லாஹ். அடுத்து சொல்ல வஜஅல பைனகும் மவத்தத்தம் வரஹ்மா. அல்லாஹுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளில் உள்ளதுதான் உங்களை அவன் சோடிகளாக படைத்திருப்பது. ஆண் பெண் என்று சோடியாக படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அத்தாட்சி. எதற்காக சோடியாக படைச்சிருக்கிறான் என்றால், திருமணத்தின் மூலம் கணவன் மனைவியிடத்திலும் மனைவி கணவனிடத்திலும் சக்கீனத்தை பெற வேண்டும். சக்கீனத்தின் என்ன? அமைதி, நிம்மதி, அது கிடைக்கணும். மேலும் அல்லாஹ் சொல்றான், இப்படி நீங்கள் முடிக்கும்போது வஜஅல பைனகும் மவத்தத்தன் வரஹ்மா, உங்களுக்கு இடையில் மவத்தாவையும் ரஹ்மாவையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார். மவத்தாண்டா ஒரு அஃபெக்ஷன், அதான் அன்பு, ரஹ்மாண்டா கருணை. இந்த ரெண்டும் அல்லாஹ்வினால் அவர்களுக்கு இடையில் ஏற்படுத்தப்படும். அதனால தான் திருமணம் முடிச்சோன்னு என்ன துவா ஓதணும்? பாரக்கல்லாஹு லக் வபாரக அலைக் வஜமஅ பைனகுமா ஃபீ கைர். பொண்ணுக்கு மோதணும், மாப்பிள்ளைக்கு மோதணும். பாரக்கல்லாஹு லக், அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக, வபாரக அலைக், உன்மீது அல்லாஹ் உன்னுடைய பரக்கத்தை சொரிவானாக, வஜமஅ பைனகுமா ஃபீ கைர், உங்கள் ரெண்டு பேரையும் நல்ல விதமாக அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அப்போ திருமணம் என்பது இரண்டு உள்ளங்களினுடைய பிணைப்பு, நிம்மதிக்கான ஒரு முக்கியமான இடம். உண்மையிலேயே மனம் விட்டு நம்மளோட குடும்பத்தில் உள்ளவங்களோட பேசினா ஒரு 75% மேலே உள்ள ஆண்களும் பெண்களும் நிம்மதியான பதில் சொல்ல மாட்டார்கள். நம்ம எப்படின்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை இப்போ காட்டுறது, வெளி உலகத்தை கொண்டு காட்டிட்டு இருப்போம். நான் நினைப்பேன் மாஷா அல்லாஹ் அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு, அவங்க நினைப்பாங்க இவர் நல்லா இருக்கிறார் குடும்ப வாழ்க்கையிலண்டு. கல்யாண வீட்டுக்கு வர காட்சியையும் அவங்களோட வீட்டுக்கு நம்ம போகும்போது அவங்க ரெண்டு பேரும் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளையும் வைத்து நம்ம என்ன முடிவெடுக்கிறோம்? மாஷா அல்லாஹ் இந்த குடும்பம் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கி, நம்மளோட வீட்டில் அந்த ஹாப்பினஸ் இல்லையே என்று ஏங்கிட்டு போகிறோம். ஆனால் உண்மை என்ன? அவங்க நடித்த, நம்ம போன நேரத்தில் ஒரு விதமான நடிப்பு. ரைட், குடும்ப வாழ்க்கையை நெருக்கடியாக ஆக்கி கொண்டு விட்டோம்.
அந்த குடும்ப வாழ்க்கையை நெருக்கடியாக ஆக்குவதில் 2 பெரும் சக்திகளுக்கு பங்கு இருக்கிறது. ஒன்று யூதர்கள், இன்னும் ஒன்று ஷைத்தான். ஷைத்தானை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்லீஸ் அவனுடைய சிம்மாசனத்தை கடலில் கொண்டு போய் போடுகிறான். போட்டு அதில் உட்கார்ந்துட்டு அவன் இருப்பான். அவனுடைய ஜுனூத் என்ற ஷைத்தான்கள் பட்டாளம் பூமியிலே ஃபித்னா பண்ணிவிட்டு அவனிடம் வந்து ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நாங்கள் இப்படி பண்ணினோம்னு வந்து அறிக்கை சமர்ப்பிப்பார்கள். அப்போ ஒவ்வொருவனாக வந்து இப்லீஸிடம் நான் இது செய்தேன், நான் இப்படி செய்து விட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுவான். இப்லீஸ் என்ன சொல்லுவான்டா, ஓகே வான்னு போனேன். அவனை பொறுத்தளவில் அதெல்லாம் நார்மலான விஷயம். அவங்க சொன்ன உண்டு, ஒருவனை விபச்சாரத்தில் தள்ளிட்டு வாரன், ஒருவனை குடிக்க வச்சுட்டு வாரன், ஒருவனை திருட வச்சுட்டு வாரன், ஒருவனை சுப தொழாமல் தூங்க வச்சுட்டு வாரன், இன்னும் ஒருவனை இப்படி பண்ணிட்டு வாரன் என்று அவன் சொல்லி கொண்டு வருகிற அந்த பட்டியல் இப்லீஸை பொறுத்தவரையில் நார்மல். அவள் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும்போது ஒருவன் வந்து சொல்லுவானாம், நான் ஒற்றுமையாக இருந்த கணவனையும் மனைவியையும் பிரித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லுவானாம். உடனே இப்லீஸ் சொல்லுவானாம், அவனை பக்கத்தில் கூட்டி உட்கார வச்சு நீ தான் என்ற ஆள் என்று சொல்லுவான். அப்போ குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியாக செலுத்தாமல் குழப்புகிற மிகப்பெரிய ஒரு சக்தி யார்? ஷைத்தான். இப்போ சொல்லுங்கள் சகோதரிகளை, நம்மளோட வீட்டுக்குள்ளே மலக்குகள் இருக்கிறார்களா, ஷைத்தான்கள் இருக்கிறார்களா? நம்ம ஊராக்களை ஹேண்ட்பேக்குள்ளே மலக்குகள் இருக்கிறார்களா, ஷைத்தான்கள் இருக்கிறார்களா? எல்லார்கிட்டையும் தானே.